ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போ எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம லட்சுமிக்கு இருக்கிற அக்கறை கூட இந்த இலக்கியாவுக்கும் இந்த கௌதமுக்கு அது இல்லைன்னு தாங்க சொல்ல முடியும். நம்ம கார்த்தி மேலே நம்மளுடைய லட்சுமி பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு வந்து கோயிலுக்கு போன விஷயம் வந்து எப்படியோ வந்து இந்த அஞ்சலிக்கு வந்து தெரிஞ்சு கார்த்திகையில் வந்து பிரச்சனை பண்ணுற மாதிரி வந்து கோயிலுக்கு வந்து அவசரமாக வந்து கிளம்பி போயிருக்கா இலக்கியா அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா அவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறேன். அது எனக்கு தெரியல, பேசி நான் கேட்டேன். எப்படியாவது வந்து கார்த்தி தம்பியை வந்து பிரச்சனைல இருந்து வந்து காப்பாத்து அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நம்முடைய ஜானகி இதெல்லாம் வந்து கேட்கறாங்க. நம்ம லட்சுமி சொல்றதை கேட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய மகனை வந்து அவ வந்து நிம்மதியாக வந்து இருக்க விட மாட்டாளா, எதுக்கு இப்படியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமா வந்து ஃபீல் பண்ணி வந்து ஆளா வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அவனுடைய வாழ்க்கையில வந்து அடுத்த அத்தியாயத்தை தேடி இன்னைக்கு தான் வந்து ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு வந்து பிரியா கிட்ட வந்து போயிருக்கான். அந்த விஷயம் எப்படி வந்து இவளுக்கு வந்து தெரிஞ்சு அந்த இடத்துக்கு எதுக்காக வந்து கோயிலுக்கு போவா அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமா வந்து நம்மளுடைய ஜானியோட மனசுல வந்து கேள்வி எழுதி இலக்கியாவை வந்து கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியாவை வந்து கால் பண்ணி கார்த்தி எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கோயிலுக்கு வந்துட்டானி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம கார்த்தி வந்து கோயிலுக்கு போன விஷயத்தை வந்து நம்மளுடைய ஜானி கிட்ட இருந்து நம்முடைய இலக்கியா வந்து மறைக்கிறாங்க. இன்னும் கார்த்தி வந்து கோயிலுக்கு வந்து போலையாம் அப்படின்ட்டு. நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படியோ ஒன்று நம்முடைய கௌதம் வந்து பிளான் போட்ட மாதிரி வந்து சிறப்பாக வந்து நடக்குது. இதை வந்து நடக்க விட்டாதான் அந்த அஞ்சலி வந்து பொசசிவ் ஆகி வந்து கார்த்திகிட்ட வந்து சேருவா திருந்துவா அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அவளை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து சேர விடக்கூடாது, அவளை வந்து கொஞ்சம் அழக்க இழுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து திங்க் பண்ணுறாங்களே தவிர அந்த அஞ்சலியை வந்து நம்ம கார்த்திகை வந்து டிவோர்ஸ் பண்ண வச்சுட்டு நம்மளுடைய கார்த்திக்கும் பிரியாவை வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்ற சுத்தமான எண்ணமே வந்து இவங்க ரெண்டு கார்த்திக்கு இலக்கியாவுக்கும் கௌதமுக்கு வந்து இல்லைன்னு தாங்க நான் சொல்லுவோம். அதுவும் போக நம்ம பிரியா கிட்ட ரெஸ்டாரண்ட்ல வந்து நம்ம கார்த்தி வந்து ப்ரப்போஸ் பண்ற போறப்ப பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரியா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா கௌதம் சார் வந்து சொன்ன மாதிரியே வந்து கார்த்தி வந்து நம்ம கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ண வந்திருக்காரு, எப்படி இவ்வளோ வந்து கியூட்னஸா அழகா இருக்கிறோம், இந்த மாதிரி மனசு இருக்கவங்கள எப்படி வந்து விட்டுட்டு அந்த அஞ்சலி வந்து துரோகம் பண்ண தோணுச்சு அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய பிரியா வந்து யோசிச்சாங்க. அதை பத்தி பேசணுன்றதுக்காக வந்து கோயிலுக்கு வந்து வர சொல்லியிருக்காங்க. நம்ம பிரியாவும் வந்து கோயிலுக்காக வந்து கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. நம்முடைய கார்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் வந்து முன்னாடியே வந்து போயிட்டு இருந்தாலும் வந்து கோயிலில் வந்து ஆண்டவா என்னுடைய முதல் அத்தியாயம் தான் வந்து ஒன்றுத்துக்கும் புரியாத மாதிரி வந்து எழுதிட்டேன், என் வீட்டில் இருக்கிறவங்கள எல்லாருமே வந்து கஷ்டப்படுற மாதிரி வந்து எழுதிட்டேன். இந்த அத்தியாயமாக இப்போ நான் நினைக்கிற அத்தியாயமாவது வந்து பிரியா கூட வந்து சேர்ந்து வாழணும், எனக்கு வந்து அவ கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து எழுதி வை, அதுக்கு நீ தான் வந்து துணை இருக்கணும், அதுக்கு தான் உன்னுடைய சன்னிதானத்திலே வந்து என்னுடைய காதலை வந்து சொல்ல போகிறேன். இதில் வந்து பிரியாவோட முடிவு வந்து நல்ல முடிவாக இருக்கணும் ஆண்டவா அப்படின்ற மாதிரி வந்து வேண்டிக்கிறாங்க. அவர் வேண்டி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோயில் பெல்ல வந்து அடிக்குதுங்க. நம்ம இலக்கியா கௌதம் என்ன நினைக்கிறது, ஆனால் வந்து கடவுள் நினைச்சிட்டாங்க நம்மளுடைய பிரியாவும் நம்மளுடைய கார்த்திகை வந்து சேரணுன்றதை. இதை வந்து யாராலையும் வந்து தடுக்கவே முடியாதுங்க. நம்முடைய பிரியாவும் கோயிலுக்கு வந்துட்டப்போ 2 பேருமே போயிட்டு தரிசனம் வந்து முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரியா வந்து என்ன கார்த்தி என்ன கேட்டு ஏதோ வந்து பேசணும்னு சொன்னீங்க, நேரத்தையும் சொல்ல நினைச்சு ஆனால் வந்து எதுவும் வந்து சொல்லலையே சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நம்ம கார்த்தி தயங்கி நிற்கிறார். அவருடைய லவ்வை வந்து வெளிப்படுத்துவார் நினைக்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.